வணக்கம் திரிவேந்தர், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா டவுனுக்கு வந்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எதுக்கு அம்மா டவுன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து மறுபடியும் சின்ன காரை எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சவுதி போகிறாரு. நம்ம ஆல்ரெடி பிரேக் பேட் மாற்றினோம் பார்த்தீங்கன்னா, அப்போயும் நான் பார்த்தேன் இந்த சிவி இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்தது. அப்புறம் அது ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஓனர்கிட்ட வந்து அப்பயே மாற்றணும்னு சொன்னேன். அப்புறம் அவர் போகிறதுனால நேற்று நைட்டு என்ன பார்த்து சொன்னார், அது போயிட்டு காசு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு கேட்டு வர சொன்னார். ரேட்டெல்லாம் கேட்டுட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போனால் அந்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நண்பா. அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீடியோலாம் முடிச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன். ஒரு 10:45 இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. ஒரு 10:45 இருக்கும். நம்ம ஓனர் வந்து ஃபோன் அடித்து என்ன பண்ணிட்டாரு, வெளில வா அப்படின்னாரு. நானும் சரி எதுக்குடா கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா, நம்ம பஹ்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியூரில் போயிட்டு பஹ்ரைனில் நாட்டை சேர்ந்தவங்க வந்து ஃபுட்பால் விளாண்டு பஹ்ரைன் தான் ஜெயிச்சுட்டு அந்த கோலை வந்து இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது அந்த மெடல்லாம் அது பேர் தெரியல, நம்ம ஃபோட்டோ காமிக்கிறாது, இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. நேற்று ஒரு 3 மணி இருக்கும். நம்ம ஓனர் வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஆர்ன் அடித்து கூப்பிட்டாரு. போய் பார்த்தோம்னா அந்த மெடலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு பாக்ஸில் ரெட் கலர் பாக்ஸில் போட்டு நம்ம ஓனர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா பவர் அதிகமாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டிட்ட போயிட்டு ஒப்படைச்சிருவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஓனர் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தார். நேற்று நம்ம எடுத்துகிட்டு வந்தபோதே எடுத்துக்கொண்டு நான் தான் உள்ளே வச்சேன். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போயே நம்ம ஓனர் வந்து மறந்துடாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துரு, நாளைக்கு கொண்டு திரும்பி நான் காலையில் வேலைக்கு போகும்போது கொண்டு கொடுத்துருவோம், மறந்துடாமல் ஃபோட்டோ எடுத்துக்க அப்படின்னாரு. சரி நானும் அப்புறம் கூப்பிடுவார்னு பார்த்தா, அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்ட்டு டைம் ஆகிட்டுன்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணனோட ரூமுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து திரும்பி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு 10:45 ஃபோன் அடிச்சு மஜ்லிஸில் போயிட்டு எல்லா லைட்டையும் போட்டு விட்டு வா ஃபோட்டோ எடுன்னுட்டு நான் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று கேமராமேன் ஆகிட்டார் நண்பா. தூக்கத்தில் எனக்கு அது கொடுமை இல்லை. எனக்கு என்ன ஒரு பெரிய கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு வந்துட்டு போர்வையெல்லாம் போத்திட்டு நான் சும்மா ஃபோன் அடிச்சு கூப்பிட்டோன்னே சும்மா ஏதோ ஒரு வேலைக்கு ஏதோ சம்மந்தமாக கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே போயிட்டேன். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா களைஞ்சி கீழே இருந்துச்சுல, வந்து போய் தலையில சீவிட்டு அப்பப்போ அப்படின்ட்டு போயிட்டு மெனக்கிட்டு தண்ணியாக தொட்டு தலையில சீவிட்டு அப்புறம் போயிட்டு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டில்லு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து நமக்கு கேமராமேன் ஆகிட்டாரு. என்ன பண்ணுறது, சரி ஓகே நண்பா வாங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு கொப்பூஸ் வாங்கிட்டு டீயை குடிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டா வந்து இது கேட்டாருங்க. அவங்க மேடத்தை வீட்டில் வந்து துணி காய போடணுமா, ஓட்டை போட்டு கயிறு கட்டணுமா, அதுக்கு வந்து என்கிட்ட ட்ரில்லு மிஷின் இருக்கான்னு கேட்டார். இருக்குன்னு இருக்கேன். அது போயிட்டு கொடுக்கணும்பா. எதுக்கு மேடம் ஃபோன் அடிக்கிறாங்க, இருக்கணும் ஒரு நிமிஷம் மேடம் ஃபோன் அடிக்கிறாங்க, கேட்டு தரேன். கறக்கு வேணும் அன்னைக்கு, கறக்கு ஃப்ரீயா இன்னைக்கு? நீங்கள் ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே. கிங் கறக்கா ஃப்ரீ தானே இன்னைக்கு? அன்னைக்கு ஃப்ரீ நண்பா, சும்மா கொஞ்சம் காசு கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ஃபோன் அடித்து பையன் இதை மாதிரி ஸ்கூல்லேருந்து உனக்கு ஃபோன் அடித்து அவனை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்காக ஃபோன் அடிப்பான். அவன் அடித்தா நீ என்ன சொல்கிற, இதுமாரி சித்திராவில் இருக்கேன் வீட்டில் இல்லைன்னு போய் சொல்லிட்டாங்க. அது மேடம் கட் பண்ணி 2 நிமிஷத்தில் பையன் ஃபோன் அடித்தான். பையன் ஃபோன் அடித்து என்ன பண்ணுறான், நீ எங்கே இருக்க வீட்டுக்கு வரான் அப்படின்னா சரி பையன் ஃபோன் அடித்தானா வீட்டுக்கு வரேன்ட்டு நான் ஃபோன் அடித்தேன். நான் சொல்லிட்டேன் இங்கே இல்லைப்பா சித்ராவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ எதுக்கு அங்கே இருக்கேன்னா, ஐயோ என்னடா மேடம் அப்படி சொன்னாங்க சித்ராவில் இருக்கேன் சொல்லின்ட்டு நான் அதுக்கு யோசிக்கலன்ட்டு நான் பட்டுன்னு ஒரு ஐடியா போட்டுட்டேன்னா, நான் உங்கள் அப்பா தான் காரு கண்ணாடி தான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டார்ல, அதுக்கு ரேட்டு விசாரிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி சமாளிச்சிட்டேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சாச்சு, அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். மேடம் நல்லா பொய் சொல்ல கற்றுக்கிட்டாங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம வீட்டில் உள்ள ட்ரில்லு மிஷினு. இதை எதுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேட்டா வந்து அவங்க வீட்டில் எதோ வேலை பார்க்க போகிறாராம். இது வந்து இதுக்கு உள்ளது, அதாவது இது கார்பெண்டருக்கு உள்ள. எவ்வளோ வாட்டு இருக்குன்னு பார்த்தேன், கேட்டேன். இது வாங்கிட்டு வந்தியாண்ணா? அதே நான் வாட்டத்தரேன்னு கேட்டேன். வாட்டம் இருக்கு வாட்டு. இது எப்படி கால்குலேட் 500 RPன்னா என்னன்னு தெரியல. இது
சேட்டை வந்து அங்கே ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, இது கொடி கட்டுறதுக்கு. சேட்டோட வீட்டை பாருங்கள், ஃபுல்லாக வந்து பூ இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம 2 பூ பிச்சுட்டு போங்க பாருங்கள். நம்ம வந்ததுக்கு 2 பூவை பிச்சுட்டு போவோம். ஐயோ நண்பா பூ பிடுங்கிட்டு செடியோட பிடிங்கிட்டேன் நண்பா. சேட்டை வைய வராது இந்த வீடியோ பார்த்தோன்னே செத்து போடும். ஏன்னா இது பிடுங்க முடியல. ஒன்று ஒரு கலரு, இன்னொரு கலரு. இது ஓகே நண்பா, ஓகே 2 பிடிங்கிருக்கோம். சேட்டா வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது தான் நம்மளை கழுவி ஊற்ற போகிறாரு. இதில் உள்ள குழந்தைகளை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு போடுற எருவை வந்து இது சின்னது வந்து சாப்பிட்டுடுது. ஐயோ ஆல்ரெடி அங்கே 2 எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அது வளரவே மாட்டாங்க, அப்படியே தாங்க இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எல்லாத்தையும் பிடிச்சி கட் பண்ணிட்டேன். நம்ம ஓனர் வந்து பார்க்க போகிறாரு சாயந்தரம். பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இங்கே இருந்ததெல்லாம் காணணும் பார்க்க போகிறாரு. நம்ம அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லவே மாட்டோம் நண்பா. நம்மளே பார்த்தீங்கன்னா நம்மளே செஞ்சுருவோம். நம்மளை வந்து இது ஏன்டா பண்ண அது பண்ணன்ட்டு ஒன்றுமே உண்டாது. இதை நம்ம இப்போ பிடிங்கியே போட்டாலும் சரி, வந்து சாயந்தரம் பார்த்தாருன்னா ஒன்றுமே நம்ம கிட்ட கேட்க மாட்டார். அந்த அளவுக்கு நம்ம இருப்போம் நண்பா இங்கே. ஓகே அவ்வளோதான். அப்படியே மண்ணை லைட்டாக கொத்தி விட்டுட்டு அப்படியே போட்டோம்னு வச்சிங்களா, காஞ்ச இன்னும் நல்லா டக்குன்னு மேலே துளூர் வெடிச்சு வரும். ஓகே நண்பா, அப்படியே முடிச்சுட்டு குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:39 ஆகுது. மேடம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிட்டாங்க. வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு ஒரு டீ போட்டு குடிக்கலான்ட்டு ஹீட்டர் ஆன் பண்ணால் மேடம் ஃபோன் அடிச்சு கம் டு ஸ்கூல்னு சொல்லிட்டாங்கன்பா. சரி பார்த்தீங்கன்னா இப்போ மேடத்தோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. காலையில் மேடத்தை நம்ம ஸ்கூலுக்கு விடும்போது நமக்கு வந்து 11:50 தான் ஸ்கூல் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் போட்டு கொடுத்தாங்க. இப்போ என்ன இதில் திடீர்னு ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம தான் வேலைலாம் முடிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். போயிட்டு மேடத்தை இப்போ அழைக்க வேண்டியதான். அடுத்த இப்போ எங்கெங்கே போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டான். இதில் என்ன ஒரு பஞ்சாயத்துனா, ஏர்போர்ட்லேருந்து அவன் டாக்ஸி பிடிச்சி போயிருக்காம இருக்குது. அந்த புது பஸ் ஸ்டாண்டு சென்னையில் கீழப்பம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே போகிறதுக்கு டாக்ஸியில் 1500 ரூபா கேட்டிருக்காங்க. எப்படி இது ஒரு நியாயம் வேணாம்? ஐயோ 900 ரூபாய் ஏதோ பேசி 800 ரூபாய் 900 ரூபாய் ஏதோ கொடுத்துட்டு போயிருக்குங்க. ஐயோ இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஆனால் ரொம்ப நான் ஊருக்கு போனப்பே அங்கேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு 600 ரூபா 700 ரூபா ஏதோ கொடுத்து போனேன் நண்பா, ஞாபகம் இருக்குது எனக்கு. ரொம்ப அங்கே ஓவராக இது பண்ணுறாங்க. சரி பார்த்து போய் என்னத்த பண்ணுறது, நம்ம அதில் மேலே போகவே கூடாது. நம்ம ஏதாச்சும் பஸ்ஸில் ஆப்போசிட் ஏதாச்சும் பிடிச்சி அங்கே பஸ் ஏறி அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு போகிறது தான் நமக்கு காசு வந்து மிச்சம். டைரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து நம்ம காசு டாக்ஸி பிடிச்சி இல்லை ஆட்டோ இதை பிடிச்சி போனோம்னு வச்சிங்களேன், நம்ம காசெல்லாம் பிடிங்கி விட்ருவாங்கன்பா. சரி வாங்க மேடத்தை அழைச்சிக்கிட்டு இன்றைக்கி எங்கே போகிறாங்கன்ட்டு பார்ப்போம். மேடத்தோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு. மேடத்தோட ஸ்கூலெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ரொம்ப நாளாக தான் வீடியோவே எடுக்கலையே. அது இந்த வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ ஸ்கூலெல்லாம் வந்து நம்ம காட்டவே இல்லை. பாருங்கள் மேடத்தோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 3 நாள் 4 நாள் ஆகிட்டு நண்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 4.5 மாதம் 5 மாதம் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஸ்கூல் வந்து லீவு தான், அவ்வளோதான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் வந்து அப்படியே ஓப்பனிங்கில் இருக்கும். இருங்க மேடத்துக்கு போயிட்டு மிஸ்டு கால் கொடுத்துட்டு வரேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா டவுனில் இருக்கோம். மத்தியானம் நம்ம மேடை கூப்பிட்டாங்கன்னு காலையில் ஸ்கூலுக்கு போனோம் பார்த்தீங்களா, எங்கேயும் போல மேடத்தை போயிட்டு அழைச்சிக்கிட்டு சிட்டிக்கு போனாங்க. அதாவது மினிஸ்டருக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு மேடம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. திரும்பி கொண்டு அந்த ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு உடனே வந்துட்டு சின்ன காரை எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்டை போட்டேன். இப்போ எதுக்கு அம்மா டவுன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்க. இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்துனா, ஜெராக்ஸு கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது, அங்கேயே எடுக்கலாம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைத்தியம் ஆயிடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நேற்று அதேமாரி தான் அனுப்பி விட்டு நான் உடனே இதுக்கு போனேன். இது நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே எடுக்க. மேடம் ஃபோன் அடிச்சு இல்லை நீ ஏர்போர்ட்டுக்கு போயில, அப்போ வரும்போது போயிட்டு போயிட்டு எடுத்துருவான்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் அனுப்பி விட்டு மத்தியானம் அம்மா டவுனில் போய் எடுத்துருவா, இங்கே எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க நண்பா. அதான் பார்த்தீங்கன்னா எடுக்க வந்தேன், எடுத்துட்டேன். இப்போ இதில் எடுத்து என்ன ஒரு பஞ்சாயத்துனா, இது வரைக்கும் அம்மா டவுனுக்கு நான் ஜெராக்ஸ் எடுக்க வந்ததே கிடையாது. எனக்கு பின்னாடி ஒரு கடை இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ ஃபைல் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது, எனக்கு தெரியல. அப்புறம் அவர்கிட்டே கடை பக்கத்தில் போய் கேட்டு ஃபைல் போட போனால் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வாட்டி வந்தோம்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிடலாம். ஓகே வாங்க அப்படியே வீட்டுக்கு போவோம். அது இல்லாமல் காசு அனுப்புறதுக்குள்ளே பெரிய படம் போய்ட்டு நண்பா. அவர் பார்த்தீங்கன்னா ஐபி நம்பர் வச்சு போட்டுருக்காரு, ஃபோன் நம்பர் இல்லாமல். அது பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்குள்ளே அரபி நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே படம் போயிட்டு பாய் கம்சாதினார் ஜெய். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:50 ஆகிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை வந்து இது அம்மா டவுன்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சலூனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் அங்கேயே ஒரு வெயிட் பண்ணி திரும்பி பார்த்தீங்கன்னா வீட்டில் அழைச்சி கொண்டு வந்து விட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட தான் வந்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 தினாருக்கு பெட்ரோல் போட வந்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசுலாம் எதுவும் கிடையாது.
முழுக்க பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து பெட்ரோல் ஃப்ரீ. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே இவரோட வண்டி கிடையாது. இந்த கீ வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, லைட்டாக காமிக்கிறேன், ரொம்ப காமிக்கல. இந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள்ட்ட போட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட காமிச்சேன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி இந்த கீயில் வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்துப்பாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் வண்டி, இவர் வந்து பெட்ரோல் இவர் காசை கொடுத்தலாம் போட மாட்டார். நம்ம ஜிஎம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இல்லை, அதுக்கு வர பார்த்தீங்கன்னா காசு கேட்டிருக்க இந்த அனுப்பி விட்றேன்ருக்காரு. இப்போ அனுப்பி விட்டா போயிட்டு வந்து உடனே போடுவேன். இல்லை காலையில் அனுப்பி விட்டாங்கன்னா காலையில் மேடத்தை ஸ்கூலுக்கு விட்டுட்டு போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா காலையில் வண்டி போகலைன்னா வந்து சீக்கிரமாக போடுற மாதிரி இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரில. இந்த பெட்ரோல் போட்டுகிட்டே பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீயை போட்டதுக்கப்புறம் இந்த கீயை அவங்கள்ட்ட கொடுத்து காமிச்சிட்டு பெட்ரோல் போட்டு நம்ம வீட்டுக்கு போகணும்பா. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு காசு அனுப்பலை. பார்த்தீங்கன்னா நான் போய்ட்டு கிச்சனுக்கு போய்ட்டு சாப்பாடு எடுத்து வந்துட்டேன். பசிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா குப்பூசும் முட்டை அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கச்சரெல்லாம் கொண்டு குப்பையில் கொண்டு வெளில போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுக்க வேண்டியதான். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு. வேறு ஒன்று கிடையாதுப்பா. சேட்டாலாம் வந்து பார்க்கவே இல்லை. சேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டமாக இருக்காரு, நானும் ஓட்டமாக இருக்கேன். அப்படியே போய்ட்டு இன்றைக்கிட்டே நமக்கு ஓகேப்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம், நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பை பாய்.